இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இந்த யூனிஃபார்ம்லி கண்டினியூஸினுடைய டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷனை பேஸ் பண்ண சில ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் டெஃபினேஷன் இப்போ நம்ம பார்ப்போம். ஐன்னு ஒரு இன்டர்வல் நான் எடுத்துக்கிறேன். அந்த இன்டர்வல் மேபி ஓப்பன் இன்டர்வலாக இருக்கலாம், க்ளோஸ்டு இன்டர்வலாக இருக்கலாம், எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கிறோம். அந்த இன்டர்வலில் டிஃபைன் ஆன ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஐன்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம், அந்த இன்டர்வலில் டிஃபைன் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலில் எப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். இந்த இன்டர்வலில் எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் எல்லா எலமெண்ட்டுக்குமே வரணும். எந்த ரெண்டு எலமெண்ட்டினுடைய இமேஜையும் எடுத்துப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எஃப் ஆஃப் x1 அப்படின்னு x1ன்ற ஒரு எலமெண்ட்டோட இமேஜும் x2ன்ற எலமெண்ட்டோட இமேஜும் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு எலமெண்ட்டுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்சிலான் டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்கணும். ஏன் மாடலஸ் யூஸ் பண்ணுறோன்னா டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவில் இருக்கும், அதனால் மாடலஸ் யூஸ் பண்ணுறோம். எப்சிலான் அப்படிங்கிறது வந்து ஆர்பிட்டரி ஸ்மாலாக இருக்கும். சரி, ஓகே. அதாவது x1 x2 ரெண்டு எலமெண்ட்டுடைய இமேஜினுடைய டிஸ்டன்ஸ் எப்சிலானை விட கம்மியாக இருக்கும். எப்போ அப்படின்னா whenever இந்த ஒரிஜினல் எலமெண்ட் இருக்கு இல்லைங்களா, x1ம் x2 தான் ஒரிஜினல் எலமெண்ட், அதனோட டிஸ்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஆர்பிட்டரி ஸ்மால் வேல்யூவாக தான் இருக்கணும். அதாவது இது லெஸ் தென் டெல்டாவாக இருக்கணும். இங்கே எப்சிலான் டெல்டா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரி ஸ்மால் வேல்யூஸ். சரி, இப்போ கண்டிஷனா ஒவ்வொரு எப்சிலானுக்கும் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா, ஒரு குறிப்பிட்ட டெல்டா வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது ரெண்டு எலமெண்ட்டினுடைய டிஸ்டன்ஸ் ஆர்பிட்டரி எந்த அளவுக்கு ஸ்மாலாக இருக்குதோ அதே போல் அதனுடைய இமேஜினுடைய டிஸ்டன்ஸும் ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த இன்டர்வலில் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இப்போ நான் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன். ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. இந்த இன்டர்வலை நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்னு ஒரு எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்னு ஒரு எலமெண்ட்டை இன்டர்வல் ஐயில் நான் எடுத்தேன்னா அதனுடைய இமேஜ் x² அப்படின்னு போகுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலை யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இமேஜ் எடுத்துக்கிறோம். இமேஜோட டிஸ்டன்ஸ் இப்போ நான் அது எக்ஸ்ன்னு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். நான் இன்னொரு எலமெண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆஸ் யூஷுவலாக அங்கே லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லியிருக்கோம். வேறு டெல்டா யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம லெஸ் தென் டெல்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம். whenever இது எப்போ உண்மையாக இருக்கும், அப்போ மாடலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தென் இங்கே டெல்டாவாக இருக்கணும். இது லெஸ் தென் டெல்டா டிஸ்டன்ஸ் இருந்ததுனா தான் இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதனுடைய டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலான் நம்மளுக்கு கிடைக்கணும். கிடைச்சிடுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? இப்போ மாடலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா x² போடுறோம், எஃப் ஆஃப் ஒய்னா அப்போ y² வரும் இல்லைங்களா. இப்போ x² மைனஸ் y² எழுதுகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் இது x ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி இதை பிரித்து எழுதலாம். இப்போ மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதலாம் இன்ட்டு மாடலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். மாடலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ லெஸ் தென் டெல்டா, அப்போ அது லெஸ் தென் டெல்டா இன்ட்டு மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ லெஸ் தென் டெல்டா இன்ட்டு மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய எக்ஸோட வேல்யூ இந்த ஐயில் தான் நம்ம எடுத்தோம். ஐயில் இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். எக்ஸ் இன்கேஸ் இன்ஃபினிட்டி லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸோட இன்ஃபினிட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி ப்ளஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய வேல்யூவாக தான் கிடைக்கும். அப்போ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. எக்ஸ் இன்ஃபினிட்டி லெவலுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த இமேஜினுடைய டிஸ்டன்ஸும் இன்ஃபினிட்டி லெவலுக்கு போகுது. அப்போது அதாவது
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்லேருந்து ஒய்யினுடைய டிஸ்டன்ஸ் எப்சிலான டெல்டாவாக இருக்கும்போது கண்டிப்பாக இமேஜினுடைய டிஸ்டன்ஸும் எப்சிலான் லெவல், அதாவது சின்னதாக தான் கிடைக்கணும். ஆனால் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி லெவலுக்கு போகுது. அப்போது இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். on closed interval 0, open interval infinity. இந்த இன்டர்வலுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்க முடியாது. சரி, இது இருக்காது. இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் அதே போல் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன், ஐன்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இந்த இன்டர்வலை ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்ற அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்னு ஒரு வேல்யூ, எந்த எக்ஸ் வேல்யூ நான் ஐயில் எடுத்தாலும் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது ஃபார் ஆல். அதாவது ஐங்கிற இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் 0,2 தான். இந்த இன்டர்வலுக்குள்ளே எடுக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டினுடைய இமேஜும் இந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலை யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். சொல்யூஷன் அதே ஆஸ் யூஷுவல் மாடலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய், இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக மாடலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ லெஸ் தென் டெல்டாவாக தான் இருக்கும். டெல்டா நம்ம எடுத்துறோம், இதனுடைய டிஸ்டன்ஸ் டெல்டாவாக இருக்கும்போது இதுவும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம இது எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த மாடலஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஒய்யாக இருந்ததுன்னா ஒய் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு, இதை மைனஸ் மல்டிபிள் பண்ணோன்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மாடலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும். அப்போ லெஸ் தென் டெல்டா டிவைடட் பை மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மாடலஸ் ஒய் ப்ளஸ் 1, இதை நம்மளுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷனுடைய டிஸ்டன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய், அதாவது எக்ஸ்லேருந்து ஒய்க்கான டிஸ்டன்ஸ் லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது இமேஜினுடைய டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கிடைக்குது. இன்கேஸ் இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இந்த இன்டர்வல் இருக்கிற வேல்யூஸை நம்ம கொடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு நான் 0வாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு ஒய் ப்ளஸ் 1, ஒய்க்கு சம் வேல்யூ இருக்கும். இப்போ இந்த ஒய்க்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 + 1 2ன்னு தான் கிடைக்கும். டெல்டாவை 2வால் டிவைட் பண்ணும்போது அது இன்னும் சின்னதாக தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அப்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ தான் கிடைக்குது. இன்கேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நான் 2ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தாலும் இங்கே 2 போட்டோம்னா 3ன்னு கிடைக்கும். கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணும்போது மறுபடியும் பெரிய வேல்யூ தான் கிடைக்கும். பெரிய வேல்யூவை டெல்டாவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு சின்ன வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ எக்ஸினுடைய லிமிட், லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ரெண்டுமே நான் எடுத்து செக் பண்ணேன். ரெண்டுத்துலையுமே எனக்கு லெஸ் தென் வேல்யூ தான் கிடைக்குது. அதனால் எக்ஸ் ஈக்குவல் 2லேயும் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். on closed interval 0,2.